வணக்கம். தென்காசி மாவட்டத்தின் ஆட்சியாளர் அவர்களுக்கு எனது அன்பான பணிவான வேண்டுகோள். இந்த தென்காசி மாவட்டத்திற்கென்று இந்த தென்காசி தொகுதிக்கோ சட்டமன்றத்திலோ இல்லை பாராளுமன்றத்திலோ இந்த மக்களுக்காக, இந்த மண் வளத்திற்காக, இந்த இயற்கை வளத்திற்காக எவரும் இதுவரையும் குரல் கொடுக்கவில்லை, ஆதரவாகவும் பேசியது கிடையாது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், மலைகள், இது எல்லாவற்றையும் இந்த அரசினுடைய ஆதரவோடு இந்த கனிம வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிற வேளையில் இந்த தென்காசி மாவட்டம் தமிழகத்தில் இந்தியாவிலே சிறப்பு மிகுந்த ஒரு மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தில் அநேகமாக பரவி கிடக்கிறது இயற்கை வளங்கள் மற்றும் விவசாய நிலங்கள், விவசாயிகள். இந்த மண்ணோடும் இந்த இயற்கையோடும் இந்த மக்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மண்ணையும் இந்த மலையும் அழிக்கின்ற வேளையில் இந்த தென்காசி மாவட்டத்தினுடைய மக்களையும் அழித்து சீரழிக்கக்கூடிய வகையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே மதுபான கடைகள் அநேகமாக திறக்கப்பட்டு வருகிறது. தனியார் மதுபான கடைகளும் அரசு மதுபான கடைகளும் போட்டி போட்டு திறந்து வருகிறார்கள். ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் புகையிலை மதுபான கடைகள் இதனால் மூலமாக மாணவர்கள், இளைஞர்கள் பல பாதிக்கப்பட்டு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற காரியங்கள் அநேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே தென்காசி மாவட்டத்தில் ஏன் நீங்கள் இவ்வளவு அதிகமான மதுபான கடைகளை திறந்து வைக்க வேண்டும்? இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான தேவையை அறிந்து அதை பூர்த்தி செய்யும் வகைகளை நீங்கள் பல சலுகைகளை அறிவிக்கலாம். தென்காசி மாவட்டத்தில் சிட்டிக்குள், அதாவது குற்றாலம் போகிற வழி இருக்கக்கூடிய சௌந்தர்யா ஹோட்டலை ஆரம்பித்து அதே மெயின் ரோட்டில், மதுரை ரோட்டில் வருகிற பொழுது தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பரணி சில்க்ஸ் வரையும் 1 கிலோமீட்டர் தொலைவில் கூட இல்லை. இது மெயின் ரோட்டில் 7 மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் தனியார் மதுபான கடைகள் 5, அரசு மதுபான கடைகள் 2. குறிப்பாக ஒரு மதுபான கடை இருக்கக்கூடிய இடம் அவுட்டில் இருக்க வேண்டும், அதாவது சிட்டிக்குள் அமைக்கக்கூடாது. இது ஏற்கனவே திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக இதை அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சிட்டிக்குள் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு வருகிறது, மெயின் ரோட்டு அருகே திறக்கப்பட்டு வருகிறது. ஒரு மதுபான கடை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அருகே பள்ளியோ கோயில்களோ இருக்கக்கூடாது. ஆனால் தென்காசி மாவட்டம் மேம்பாலம் அருகே, அதாவது பாரதி சில்க்ஸ், டார்லிங் போன்ற அந்த கடைகள் இருக்கக்கூடிய அருகில் மேம்பாலத்திற்கு வலதுபுறமாக MKVK ஸ்கூலுக்கு போகும் அருகில் தனியார் மதுபான கடை திறக்கப்பட்டு வருகிறது. இதற்கு இடதுபுறமாக, இந்த பாலத்துக்கு இடதுபுறம் அரசு நடத்தக்கூடிய IT பள்ளி ஒன்று இயங்கி கொண்டு வருகிறது. இதில் படிக்கிற மாணவர்கள் அங்கே இருந்தால் அவர்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் அது அருகே ஹோட்டல் இருக்கிறது. மதிய உணவு அருந்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அங்கே அருந்த வேண்டும். எனவே ஒரு தனியார் பள்ளி இருக்கிறது, ஒரு அரசு பள்ளி இருக்கிறது. இதன் அருகே அந்த தனியார் மதுபான கடை திறப்பதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? எனவே மாவட்ட ஆட்சியாளர் இந்த மக்கள், இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுபான கடையை, அந்த பாரை நீங்கள் அகற்ற வேண்டும். இங்கே இருக்கிற அதில் கடந்து செல்லக்கூடிய அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதன் வழியாகத்தான் பெண்களும், இளைஞர்களும், தாய்மார்களும் கடந்து செல்ல வேண்டும். ஒரு அச்சத்தோடு, பயத்தோடு அங்கே அவர் செல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. எனவே மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் கவனம் கூர்ந்து அந்த மதுபான கடையை அடைக்க வேண்டும், அதை முற்றிலுமாக எடுக்க வேண்டும். வணக்கம்.